முதலுதவி உயிரை காக்கும். பாதிக்கப்பட்டவரை பாதுகாப்பாகவும் சரியாகவும் விரைவாகவும் தூக்கி செல்வது சரியான முதலுதவி அளிப்பதன் முக்கிய பகுதி. இன்றைய தலைப்பு: முதலுதவி தூக்கி செல்வதற்கான உத்திகள். ஃபர்ஸ்ட் எய்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் லிஃப்டிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் த விக்டிம். பாதிக்கப்பட்டவரை சூழ்நிலைக்கு ஏற்ப எவ்வாறு தூக்குவது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். சரியான முறையில் தூக்கவில்லை என்றால் பாதிக்கப்பட்டவரின் நிலை மேலும் மோசமாகலாம். பாதிக்கப்பட்டவரை எவ்வாறு தூக்கி செல்வது என்பதை இவற்றின் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டவரின் நிலை, நிலைமையின் தீவிரம், பாதிக்கப்பட்டவரின் எடை, முதலுதவி அளிப்பவரின் உடல் வலிமை மற்றும் திறன், மற்றும் பாதிக்கப்பட்டவரை தூக்கி கொண்டு செல்ல வேண்டிய தூரம். பாதிக்கப்பட்டவரை எவ்வாறு தூக்குவது என்பதை அறியும் முன் சில அடிப்படை விதிகள். பாதிக்கப்பட்டவர் ஆபத்தில் இருந்தால் மட்டுமே அவரை நகர்த்தவும் அல்லது தூக்கவும். இல்லையெனில் உதவிக்காக காத்திருக்கவும். உதவ யாரும் இல்லை என்றால் ஒரு நபர் உத்தியை பின்பற்றவும். உதவ இன்னொரு நபர் இருந்த போதும் ஏணி, குச்சிகள், போர்வைகள் போன்ற பொருட்கள் இல்லை என்றால் 2 நபர் உத்தியை பின்பற்றவும். சம்பவ இடத்தில் ஏணி, குச்சிகள், போர்வைகள், நாற்காலிகள், பெஞ்சுகள் அல்லது கட்டில்கள் போன்ற பொருட்களும் உதவிக்கு ஆட்களும் இருந்தால் பாதிக்கப்பட்டவரை தூக்க அந்த பொருட்களை பயன்படுத்தவும். போக்குவரத்திற்கு 4 சக்கர வாகனம் பாதுகாப்பானதாக இருக்கும். 2 சக்கர வாகனம் மட்டுமே இருந்தால் பாதிக்கப்பட்டவருக்கு பின்னால் மற்றொரு நபர் அமர்ந்து அவரை தாங்கிக் கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்டவரை தூக்க பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை வரிசைப்படி செய்யவும். 1. சரிபார்க்கவும். காயங்களின் நிலையை பார்க்கவும். 2. காயங்களில் கவனம் செலுத்தவும். 3. எலும்பு உடைந்திருந்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை அசையாமல் நிலைப்படுத்தி வைக்கவும். மண்டை ஓடு, கழுத்து அல்லது முதுகெலும்பில் முறிவு ஏற்பட்டிருப்பதாக தெரிந்தால் பாதிக்கப்பட்டவரின் உயிருக்கு அங்கு ஆபத்து இருந்தால் மட்டுமே அவர்களை நகர்த்தவும். பாதிக்கப்பட்டவரை அமைதிப்படுத்தவும். அவர்கள் எவ்வாறு ஏன் அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்பதை அவர்களிடம் சொல்லவும். முடிந்தால் பாதிக்கப்பட்டவரிடம் உதவி கேட்கவும். நீங்களே தனியாக முயற்சிப்பதை விட மற்றவர்களிடம் இருந்து உதவி பெறுவது நல்லது. பாதிக்கப்பட்டவரை தனியாக எப்படி தூக்குவது? உங்களுக்கு வலிமை இருந்து பாதிக்கப்பட்டவரின் எடையும் குறைவாக இருந்தால் அவர்களை தொட்டிலில் போடும் நிலையில் தூக்குவது எளிதான முறையாகும். பாதிக்கப்பட்டவர் சுய நினைவுடன் இருந்து அவரால் நடக்கவும் முடிந்தால் மனித ஊன்றுகோல், ஹியூமன் கிரட்ச் முறையை பயன்படுத்தவும். பாதிக்கப்பட்டவருக்கு எந்த பக்கம் காயம் உள்ளதோ அந்த பக்கம் நீங்கள் நின்றால் அவர்களின் எடையை நீங்கள் தாங்கிக் கொள்ளலாம். தீயணைப்பு வீரரின் தூக்கும் முறை, ஃபயர்மேன்ஸ் கேரி மெத்தட். பாதிக்கப்பட்டவரால் தனியாக எழ முடியாவிட்டாலோ, மயக்கம் அடைந்திருந்தாலோ, கடுமையாக காயம் அடைந்திருந்தாலோ இந்த முறை உதவியாக இருக்கும். முதலில் பாதிக்கப்பட்டவரை குப்புற படுக்க வைக்கவும். உங்கள் கைகளை அவர்களின் அக்குளின் கீழ் வைத்து அழுத்தம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர் எழ அவருக்கு உதவவும். பின்னர் குனிந்து பாதிக்கப்பட்டவரை உங்கள் தோள்களில் தூக்கவும். உங்கள் முதுகில் பாரத்தை போடாதீர்கள். முழங்கால்களை மடக்கி உங்கள் கால்களில் எடையை தாங்கவும். 2 நபர் முறை, கைகளில் சுமந்து செல்லும் எளிய முறை. இப்போது பாதிக்கப்பட்டவர் கோர்த்திருக்கும் உங்கள் கரத்தின் மீது அமர்ந்திருக்கிறார். பலமாக தூக்கவும். பாதிக்கப்பட்டவரின் முகம் நீங்கள் நடந்து செல்லும் திசையை பார்த்து இருக்க வேண்டும். சம்பவ இடத்தில் நாற்காலி கிடைத்தால் அதை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவரை தூக்குவதுதான் எளிதான மற்றும் பாதுகாப்பான முறையாகும். நாற்காலியின் உறுதியை சரிபார்க்கவும். பாதிக்கப்பட்டவரை நாற்காலியில் அமர வைக்கவும். இதுபோல பாதிக்கப்பட்டவரின் தலை மற்றும் கால்கள் அருகே நின்று அவர்களை தூக்கவும். பாதிக்கப்பட்டவரை பாதுகாப்பாக தூக்குவதற்கு ஒரு உறுதியான போர்வை அல்லது விரிப்பு மிகவும் உதவியாக இருக்கும். 1, 2, 3. நினைவில் கொள்ளுங்கள், இந்த முறைகள் ஒரு நபரை பாதுகாப்பாக தூக்குவதற்கான சித்தரிப்பு மட்டுமே. இந்த முறைகளை
வீடியோக்களை பார்த்து மட்டும் கற்றுக்கொள்ள முடியாது. அவற்றை அவ்வப்போது பயிற்சி செய்து தேர்ச்சி பெறுங்கள். அவசர காலங்களில் உங்களுக்கு கையாளும் திறனும் நம்பிக்கையும் இல்லை என்றால் பாதிக்கப்பட்டவரை தூக்கவோ சுமந்து செல்லவோ முயற்சிக்காதீர்கள். முதலுதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் இருங்கள்.